13ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 17 வரை வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் டிவியில வரணும். எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்துல வாசிக்கலாம். லூக்கா 13 10 17 வரை. சத்தமா? அங்கே இருந்தால் அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத குனியாய் இருந்தால் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ, சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 16ஆம் வசனத்தை அனைவரும் சேர்ந்து ஒருமுறை வாசிக்கலாம். ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். ஆமேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். நாம தொடர்ந்து ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்கு வந்தா என்ன நடக்கும்? ஏன்னா இந்த வருஷம் நியூ இயர் ஆராதனை முடிச்சுட்டு எல்லாரும் உங்க வீட்டுக்கு யாரை கூட்டின்னு போனீங்க சொல்லுங்க? மகிமையின் ராஜாவா உங்க வாசல் வழியாக இயேசு உட்பிரவேசித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் யூதாஸ், சகேயு போன்ற ஒத்த ஆட்களுக்காக ஊழியம் செய்தார். ஆமா தானே? போன வாரம் என்ன பார்த்தோம்? ஒரு மனுஷன், அவன் பெரிய பணக்காரன். அப்போ எல்லாருக்குள்ள போன வாரம் வீட்டுக்கு போறோமா, அவன் பெரிய பணக்காரனாச்சே, அந்த பட்டணத்திலேயே அவன் பெரிய பணக்காரன். சோ அப்படிப்பட்ட ஒருவனுக்கு ஏசநாதர் ஊழியம் செய்ததில்ல என்ன பிரச்சனை? பணக்காரனா எல்லாரும் தேடி நாடி ஓடுவார்களே அப்படின்னு யோசிச்சுன்னு சிலர் போயிருக்கலாம். அல்லது போயிட்ட பிறகு இந்த வாரத்துல இதை பத்தி சிந்திச்சிருந்தீங்கன்னா அந்த சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கலாம். அதுக்கு குவைட் ஆப்போசிட்ல, முற்றிலும் எதிர்மறையான ஒரு அற்புதத்தை இந்த நாள்ல நாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, ஒருவன் ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஓய்வு நாள்ல ஏசுநாதர் எங்க இருந்தாரு? எங்க இருந்தாரு? சத்தமா? ஓய்வு நாள்ல ஏசுநாதர் எங்க இருந்தாரு? எல்லாரும் பதில் சொல்லியே. எங்க இருந்தார் பிரதர்? ஜெபாலயத்துல. ஏசுநாதரே ஜெபாலயத்துல இருந்தா நாம ஏமாத்துறோம். சாலமோன் மண்டபத்தை ஏசுநாதருக்கு கூட்டின்னு போய் சீஷர்கள் காட்டினாங்க. ஆண்டவரே, இந்த மண்டபத்தின் அழகை பார், இது அப்படின்னலாம். அப்ப ஏசுநாதர் ஒரு முடிவுல ஒரு வார்த்தை சொல்லுவாரு. என்ன தெரியுமா சொல்லுவாரு? சாலமோனிலும் ஒரு கல்லின் மேல ஒரு கல், அது சாபம், அதை விட்டுடலாம்.
நம்ம நான் அப்படித்தான் சபிக்கிற வார்த்தைகளை எதிராளிக்கு வந்தா கூட வானாண்டவர் என்று தள்ளிட்டு போற ஆளு. ஆனா இயேசுநாதர் சொன்ன வார்த்தை, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இந்த யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், இந்த தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்போ மகிமையான ஆலயத்திலும் பெரியவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவரே ஒரு ஓய்வு நாள்ல எங்க போனாரு? ஜெப ஆலயத்துக்கு போனார். இப்ப இயேசுநாதருக்கு ஓய்வு நாளிலே ஜெபாலயத்துக்கு போறது அவசியமாய் இருந்திருக்கிறது. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் அவர் ஜெப ஆலயத்தில் காணப்பட்டார். ஆராய்ந்து படிக்கும் பொழுது எங்க இருந்தாலும், எந்த ஊர்ல இருந்தாலும், அந்த ஓய்வு நாள் ஆனதும் எங்க போயிடுவாரு? ஜெபாலயத்துக்கு போயிடுவார். சரி, ஒரு பக்கம் இயேசுநாதர் போனது நியாயம். அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். அவர் இந்த உலகத்துக்கு வந்ததே கோயிலுக்கு போறதுக்கு தான், அல்ல ஜெபாலயத்தை உருவாக்குறதுக்கு தான். வெரி குட். ஆனா அங்க 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது கொஞ்சம் இந்த அம்மாவை குறித்து நான் கற்பனை பண்ணேன். என்னன்னா, ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு போறப்போ இவங்க என்னன்னு போயிருப்பாங்க. இன்னைக்கு ஒரு வேலை சுகம் கிடைக்கும், இன்னைக்கு சுகம் கிடைக்கும், இன்னைக்கு சுகம் கிடைக்கும், இன்னைக்கு விடுதலை கிடைக்கும், இன்னைக்கு விடுதலை கிடைக்கும்னு போய் எதிர்பார்த்து வழி மேல விழி வச்சு பார்த்து கண்ணு பூத்து தான் மிச்சம்ன்றோம்ல நம்ம. அந்த மாதிரி நம்பிக்கையே போயிட்டு இருக்கோம். அவள் தான் முடிஞ்சிச்சு, இனி நம்ம வாழ்க்கையில இவ்வளவுதான் அப்படிங்கிற நிலைமையில அன்னைக்கு இயேசுநாதர் வந்தார். என்ன கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இயேசுநாதர் அன்னைக்கு தற்செயலா அந்த சர்ச்சுக்கு போயிருக்க மாட்டார். இந்த அம்மாவை சுகப்படுத்துறதுக்காகவே போயிருப்பார். பல காரணங்கள். அந்த அம்மா ஏற்கனவே சரீர பலவீனம், வயசாயிட்டு இருந்திருக்குது, 18 வருஷமா நிமிர முடியாம இருந்திருக்கிறாங்க. பாக்குறவங்க எல்லாம் கேலி பண்ணுவாங்க. நான் தமிழ்நாடுக்கு குறிப்பா கார் ஓட்டின்னு போற நேரத்துல கிராமத்துல நிறைய இப்படி பார்த்துருக்கிறேன். இந்த இந்த நிலைமையான்னு தெரியுமா? சகோதரிகள் எல்லாம் கொஞ்சம், தாய்மார்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க. குறிப்பா தம்பிமாருங்க, பிள்ளைங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கிராமத்துல வசதி இருக்காது, படிக்க வைக்க முடியாது பிள்ளைகளை. ஒருவேளை அப்பா விவசாயியா இருப்பாரு, அவர் ஏற்கலப்பை தூக்கிட்டு அவரு விவசாயம் பார்க்க போவாரு. அவருக்கு உறுதுணையா இந்த அம்மா பல ஆண்டுகள் சுமைய சுமந்திருப்பாங்க. சுமந்து 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 இந்த 13வது 14வது ரிப்ஸ் ஜாயிண்ட் இல்ல, அது ஒஞ்சிட்டு இருக்கும். ஸ்பைன் ஜாயிண்ட் இல்ல, 9, 6, 7 எல்லாம் கழுத்துல இருக்குது. 13, 14 இடுப்புக்கு மத்தி மேல அது உடஞ்சிட்டு இருக்கும். அது உடஞ்சதும் தானா எள்ளு மாதிரி ஆயிடுவாங்க, ஏறத்தாழ இப்படி ஆயிடுவாங்க. அவங்க இப்படி நிமிரவே முடியாது. எதனா வச்சு சப்போர்ட்டுக்கு போட்டு வச்சு கட்ட முடியாது. கை ஒஞ்சிட்டா இந்த பக்கம் ஒரு இரும்பு பிளேட் வச்சு சுத்திடுறானுங்களே, அப்படியெல்லாம் அதுக்கு பண்ண முடியாது. அது ஒஞ்சிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இனி லைஃப் லாங் அவங்க அப்படித்தான். ஒரு நாள் நான் நினைக்கிறேன், பாஸ்டர் ராஜமாணிக்கம் சர்ச்சுக்கு போறப்ப தான் ஒரு கிராமத்தின் வழியா வரோம். இப்போது ஒரு பாட்டியம்மா அப்படித்தான் அந்த நிலைமையில ஒரு செம வெறுக அவங்க தோளுக்கும் தலைக்க மத்தியில சுமந்து கொண்டு வருகிறார்கள். அவங்கள பார்த்தது எனக்கு தான் ஞாபகத்துக்கு வந்தது. கொஞ்சம் அற்புதத்தை கொஞ்சம் அப்படி வச்சுட்டு, அந்த அம்மாக்கு ஏன் அந்த நிலைமை,
உழைப்பு, குடும்பத்துக்கு கொடுத்த உழைப்பு. அதுக்கு சமமா உழைத்த எத்தனை அம்மாங்க இங்க உட்கார்ந்துக்கிறாங்க. We don't recognize that. அதை நாம அங்கீகரிக்கிறதே இல்லை. அவங்க படுற கஷ்டங்களை நாம கணக்கில் எடுத்துக்கொள்வதே இல்லை. பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கோங்க. உங்க அப்பா அம்மா பட்ட பிரயாசத்தை கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ரிமெம்பர், பெருசா நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், ஜஸ்ட் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. இந்த அம்மாக்கு ஒரு கிராமத்தை சேர்ந்த பெண்ணா இருக்கணும். கடின உழைப்பின் நிமித்தமா அந்த முதுகு தண்டு உடைந்து இருக்க வேண்டும். ஆகவே வளைஞ்சிட்டாங்க. முதுமையில கை உங்களுக்கு ஏற்பட காரணம் இது. 18 வருஷமாக பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவும் இவங்க எப்படி படுப்பாங்க தெரியுமா? அவங்க வாழ்நாள்ல நிமிர்ந்து படுக்கவே முடியாது. படுக்கையில ஒரு பக்கம் தான் படுக்க முடியும். அவங்க இப்படி எள்ளு மாதிரி தான் படுக்க முடியும், டானா மாதிரி தான் படுக்க முடியும். தமிழ் டானா இல்ல, அப்படிதான் படுக்க முடியும். அது பொது இடத்துக்கு வந்தா அவங்களுக்கு அவமானத்தையும் வெட்கத்தையும் பரியாசத்தையும் கொடுத்திருக்கும். முன்னால அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. அவங்க போயிட்டதும் 2 பேர் பேசிக்குவாங்க, இன்னைக்கு கூனிய பத்தியா புது புடவை கட்டணும் வந்திருந்தா சொல்லி இருப்பாங்க. அவங்க பலவீனத்தை சொல்லி அவங்கள சொல்லி இருப்பாங்க. எனக்கு பிடிக்காத ஒன்று ஒருத்தருடைய அங்கவீனத்தை சொல்லி அவங்கள கேலி பண்றது. நான் அதை வெறுப்பேன், எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. காரணம் என்னன்னா, பைபிள் சொல்லுது, நீ அவங்கள கேலி பண்ணல, அவங்கள அப்படி படைத்த ஆண்டவர் அப்படி நீ கேலி பண்ற. யூ ஆர் மாக்கிங் தேர் கிரியேட்டர். ஒருவேளை ஒருத்தர் கண்ணு பிடிக்குது, அத்தை நீ கேலி பண்றான்னு நினைச்சுக்க, அத்தை உண்டாக்குன ஆண்டவர் பாக்குறாரு, உனக்கு 2 கண்ணு இப்படி பண்றவர். எச்சரிக்கையாயிரு. இப்படிதான் இப்படி போன நீ அப்புறமா. ஒரு உதாரணம், மனிதர்களுடைய பலவீனத்தை பார்த்து அவங்கள என்ன பண்ணக்கூடாது, பரியாசம் பண்ணக்கூடாது. இந்த அம்மா பரியாசத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். அவங்க பலவீனத்தின் நிமித்தமா எல்லாரும் பரியாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் இருக்கிறார், அவர் பரியாசம் பண்ண மாட்டார். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த அம்மாவை பார்த்தாரு, இங்க வாமான்னாரு. அப்படியே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து, அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டியது, தேவனை, சத்தமா தேவனை, இதுதான் முக்கியம். இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட நன்மை பெறாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனா பெற்ற நன்மைக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துறமான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அவள் உடனே தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு அவளை அழைத்து அவளை சுகப்படுத்தினாள். உன் பலவீனம் உன்னை விட்டு நீங்கினது என்று சொன்னாள். நீ சுகமாக்கப்பட்டாய் என்று சொன்னார். உன் விடுதலை உனக்கு கிடைத்தது என்று சொன்னார். அவள் மீது தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இது கேள்வி கேட்கலாம், எங்க நடந்துச்சு, என்னைக்கு நடந்துச்சு? 2 கேள்வி திரும்பி கேட்கிறேன். எங்க நடந்துச்சு, என்னைக்கு நடந்துச்சு? எங்க நடந்துச்சு, என்னைக்கு நடந்துச்சு? பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவாலயத்துல ஓய்வு நாள் அன்று அற்புதம் நடந்தது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு. இப்ப நமக்கும் அற்புதம் வேணும். அவர் உண்மையான ஆண்டவராயிருந்தால், அதுவும் பாஸ்ட் சொல்லிட்டாரு, இந்த வருஷம்
மகிமையின் ராஜாவா, என் வீட்டு வாசல் வழியாய் பிரவேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நான் வீட்லயே இருப்பேன். என்ன தேடி என்ன வரணும்? வரும். நீ நடக்க முடியாத படிக்க படுத்துன்னு தான். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? சொல்லுங்க. அவருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண அவர் கண்டிப்பா கேட்பார். அப்படி யாருன்னா இருக்கிறீங்களா? நான் வரமாட்டேன். அப்படியே இப்படியே இடுப்பு ஃபுல்லா பெல்ட் கட்டிட்டு, உடம்பு ஃபுல்லா பேண்டேஜ் சுத்திட்டு நான் பத்துன்னு இப்படியே பத்துனுப்பேன், கயிறெல்லாம் கட்டிட்டு. அவரே வந்து என்ன பண்ணோம்? வந்து எத்தனை பேர் அடக்கம் பண்ணிடுவேன் நான். அப்படி யாருன்னா விரும்புறீங்களா? நல்லா இருக்கிறப்போ மரியாதையா எங்க வந்துருங்க? சொல்லுங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். அந்த ஃபார்ம் ஃபிட்னஸ்ங்கிறப்ப ஓடி 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 ரன் எடுத்துடணும். எல்லாருடைய இதையும் முறியடிச்சிடணும். இல்லைன்னா கண்டிப்பா நம்மள ஒரு நாள் என்ன பண்ணிடுவாங்க? ஓரம் கட்டிடுவாங்க. என்ன கூட ஒரு நாள் ஓரம் கட்டி அங்கேயோ இல்ல அங்கேயோ சேர் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னால நான் ஓடி ஓடி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் என்ன பண்ணிடணும்? செஞ்சிடணும். ஓடி மைசூர்ல கல்யாணம் போனோமா, மைசூர் சுத்தி ஏன்னா எத்தனை அடங்குது மைசூர் சுத்தி பார்க்கறது. அதுலயும் மைசூருக்கு போனா நமக்கு பசுமையான நினைவுகள் எல்லாம் வரும். உங்களுக்கு எப்படியா? எனக்கு வரும். ஆனா அங்க போயிட்டு 102 டிகிரி ஜுரம், படிக்கட்டு ஏறுறதுக்கு ஒருத்தரோட துணை தேவைப்படுது. அதன் மத்தியிலும் ஒரு ஊழியம். அங்கிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல நம்ம கிட்ட மாற்றங்கெல்லாம் தலையெழுத்துக்காரு பிரின்சி வீட்டுக்காரு நவீன் வந்து என்ன டிராப் பண்ணிட்டு வந்தா. அங்க போனா உபாச கூட்டத்துல ஒரு சின்ன சபையில ஒரு 20 லேடிஸ் உட்காந்து ஜெபம் பண்ணுகிறாங்க. ஒரு 5 ஆண்கள். அங்க போய் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்துக்குன்னு இந்த ஜுரத்திலையும் ரிசப்ஷனுக்கு வந்து விடாம சாப்பிட்டு. ஏன் இதை சொல்றேன்னா, நிறைய சான்ஸ் கிடைச்சிச்சு. என்னன்னு, எனக்கு உடம்புக்கு முடியல, நான் படுத்துக்கிறேன் ரூம்லயே, நான் வரல அப்படின்னு. அங்க நின்னு பேசினுக்கிறேன். அப்படியே ஜுரம் அப்படியே கொதிக்குது உடம்பு. ஒரே ஒரு காரணம் தான், கிடைச்ச சின்ன வாய்ப்பாய் இருந்தால் கூட அதை நான் நழுவ விடுவதில்லை. நாளைக்கு வாணியம்பாடியில பாஸ்டர் சார்ல்ஸ் ஐயா மகளுடைய என்கேஜ்மெண்ட்ல நான் தான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுகிறேன் இப்பவே. ஏன்னா பெரிய பெரிய பாஸ்டங்கள்லாம் வருவாங்க. அவரு ஐயா நீ தான் மெசேஜ் ஐயா. போன முறை அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு அவர் பேரை கூப்பிடுறப்ப நாங்க குப்பத்துல இருக்கிற எல்லாரையும் ஓட்டின்னு போனோமே, எல்லாரையும் ஏத்தின்னு போனோம். அந்தந்த ஸ்டாப்ல நிக்க வச்சு எல்லாரும் ஏத்தின்னு போனோம், டவுன் பஸ் மாதிரி. அங்க போய் சேர்றதுக்கெல்லாம் நான் இன்னொன்னு நினைச்ச பேர் பெரிய ஆளுங்கெல்லாம் வருவாங்க. ஃபாதர் கொடுக்கறவங்க எல்லாம் அவர் தொடர்புல இருக்கிறாங்க, வருவாங்க. அவரு மாரநாதா சபைகள் தலைவராக்குறாரு, டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஆக்குறாரு. ஆகவே பெரியவங்க எல்லாம் வருவாங்க. நம்ம என்னத்துக்குன்னு அங்க போய் நம்ம பேரை 4 முறை கூப்பிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிட்டு கடைசி ஜபம் பண்றப்ப நம்ம உள்ள போறோம். அப்பவும் கூப்பிட்டு ஒரு ஜபம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, வெக்கமா ஜபம் பண்ணிட்டு வந்தேன். அந்த மாதிரி நாளைக்கு ஆகக்கூடாது. 7:30 மணிக்கு வண்டி எடுத்து 9:30 பெறணும் வாணியம்பாடிக்கு போயிடணும். ஏன் சொல்றேன்னா, நாளைக்கு அது முடிஞ்சதும் நாளை மறுநாள் பெங்களூர்ல ஒரு திருமணம், புதன்கிழமை சென்னையில பாஸ்டர்ஸ் மீட்டிங் புதுசா ரெட் ஹில்ஸ்ல, வியாழக்கிழமை பிரதர் கிடியனும் மனவும் போயிட்டு செய்யார்ல ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. ஒரு பாஸ்டர் அந்த 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 குழுவை ஒழுங்கு பண்ணி நடத்திட்டு, ரொம்ப ஏழ்மையான நிலைமை. ஏழ்மைனா ஏழ்மை, அவ்வளோ ஏழ்மை. அவங்க வீடை போய் பார்த்தேன், பிளாஸ்டிக் போட்டு மூடிட்டு இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி. இன்றைக்கு வரலும் ஒரு ரூபாய் கூட நானும் கொடுக்கல. அந்த பாஸ்டர் 1 ரூபாய் கூட என்ன கேட்கல. ஒரு இடத்த காமிச்சாரு. அந்த 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 இடத்துல போய் ஜெபம் பண்ணேன். நமக்கு ஒரு அழைப்பு இருக்கு.
அங்க நம்முடைய உள்ளம் மூவ் ஆயிதோ அங்க கண் ஓரத்துல என்ன வந்துடும், அவ்வளவுதான். யாருன்னே தெரியாதான். அவங்க வந்தாங்க, பிரதர் உனக்கு நாங்க பில்லர் நிக்க வச்சு ஷீட் போட்டு குத்துறோம்ட்டாங்க. அவங்களே வந்தாங்க, பில்லர் நிக்க வச்சாங்க, ஷீட் போட்டு குத்துட்டாங்க, காட் பிளஸ் யூன்னு போயிட்டாங்க. இது முடிஞ்சுச்சா? இன்னொரு கூட்டம் வந்தாங்க, நாங்க வந்து கட்டடம் கட்டி பூசு வேலை பண்ணிடுறோன்ட்டு பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப டெடிகேஷன் பண்றதுக்கு நான் போறேன். எனக்கு என்ன தகுதி இருக்கு தெரில, ஆனா நம்ம சும்மா வரமாட்டோம், ஃபைனல் டச் குத்துடலான்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்படி ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் நம்ம கால் வச்சு ஜெபிச்சா. இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அந்த சபைக்கு செஞ்சிருக்கார் வியாழக்கிழமை. அது இப்போ இப்போ எப்போ படுத்துக்கலாம் அப்படின்ட்டு தோணுது. ஆனா ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸ்கிறவர்லாம் தான் இந்த அழைப்பெல்லாம். அப்புறம் நம்மள கண்டுக்காம போக நாட்கள் வரும். அந்த நாட்கள் நமக்கு கேட்டாலும் வாய்ப்பு கிடைக்காது. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது போய் அதை என்ன பண்ணிக்கணும், பயன்படுத்திக்கணும். ஒருவேளை இந்த அம்மா எனக்கு பலவீனமாக்குது, இடுப்பு நோவுது, இன்னைக்கு நான் படுத்துனே இருந்துறேன்னு படுத்துன்னு இருந்துட்டு இருந்தா அன்னைக்கு அவங்களுக்கு விடுதலை கிடைத்திருக்காது. சரி, ஏசுநாதரை விட்டுறலாம், அந்த அம்மா விட்டுறலாம். வந்தான் ஒருத்தன் சென்டர்ல. 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரெவரண்ட், டாக்டர், பிஷப், பாஸ்டர் கோவம் வந்துச்சு அவருக்கு. ஆண்டவரை சுகப்படுத்தின ஏசுநாதரை விட்டுட்டான், சுகம் பெற்ற அந்த அம்மாவை விட்டுட்டான். ஜனங்களை பார்த்து வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் புத்தி அவனை விட்டு போல. என்ன அவன் புத்தி? இவனுக்கு வேலை எது சேவை எதுன்னு வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியல. நல்லா கவனிங்க, வேலை எது சேவை எதுன்னு தெரியல. வேலை எது? காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு 7 மணிக்கு பெம்மல்ல பஞ்ச் அடிக்கிறது, 3 மணிக்கு வெளியே அவுட் பஞ்ச் அடிச்சுட்டு வெளியே வர்றது வேலை. 9 மணிக்கு உள்ள போனா 5 மணிக்கு வெளியே வர்றது வேலை. 24 மணி நேரமும் மக்களுக்காக காத்திருப்பது சேவை. இவனுக்கு அந்த வித்தியாசம் தெரியல. இவன் சுகமாக்குகிறதை வேலையா பார்த்தான், இயேசுநாதர் சுகமாக்குகிறதை சேவையா பார்த்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி பார்த்தாரு? அவரு சேவையா பார்த்தாரு. ஊழியத்தை இவன் பாரமா பார்த்தான், இயேசுநாதர் ஊழியத்தை மகிழ்ச்சியா பார்த்தார், சுகமா பார்த்தார். இவன் சுமையா பார்த்தான், அவர் சுகமா பார்த்தார். அந்த அம்மா சுகம் பெற்று தேவனை மகிமைப்படுத்தின போது இயேசுநாதர் உள்ளத்திலே ஒரு பூரிப்பு ஏற்பட்டிருக்கும், ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும், ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கும். அந்த சந்தோஷத்தை காண தவறிவிட்டான் இந்த ஜெபாலய தலைவன். மேபி பிரதான ஆசாரியனாய் இருக்கலாம், ஆசாரியர்களின் தலைவனாய் இருக்கலாம். கொஞ்சம் கவனிங்க. இயேசுநாதர் அவனுக்கு பிரதியுத்தரமாக 15ஆம் வசனம், கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? ஆடு மாடு வளர்க்கிறவனுங்களே, ஞாயிற்றுக்கிழமைன்றதுக்காக அல்லது ஓய்வு நாள் என்றதுக்காக அன்னைக்கு ஆடு மாடுக்கு தண்ணி காட்டாம விடுறியா? உன் மிருகம்னு உனக்கு அவ்வளவு முக்கியத்துவமாக்குது, உன் வேலைன்னு அவ்வளவு முக்கியத்துவமாக்குது. ஆனா இன்னொருத்தர் சுகம் பெற்றால் அதை பத்தி சந்தோஷப்படாம கோபப்படுறியே.
16ஆம் வசனத்துல அதை தாண்டி இயேசுநாதர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன அந்த வார்த்தை? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்துங்க. ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை சாத்தான் 18 ஆண்டுகளாக கட்டி வைத்திருக்கிறான். நான் அவளை விடுதலையாக்க வேண்டாமா? இவளும் ஆபிரகாமின் குமார்த்தியாய் இருக்கிறார்கள். ஜபா தலைவர்கள்லாம் நாங்கள் ஆபிரகாமின் குமாரர்னு சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீ மட்டும் ஆபிரகாமின் குமாரன் அப்படின்னு பீத்திக்கினா போதுமா? நீ மட்டும் நான் ரெவரண்டு, நான் டாக்டரு, நான் பிஷப்பு, நான் இது நான் அதுன்னு சொல்லிக்கிறே போதுமா? இவள் சாத்தானால 18 ஆண்டுகள் பிடிக்கப்பட்டு கண்ணீரிலும் உபத்திரவத்திலும் வேதனையிலும் துக்கத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே, இவளை விடுதலையாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? என்னை தேடி தேவாலயத்துல ஓய்வு நாள்ல வந்திருக்கிறாளே, அவளை நான் சுகப்படுத்த வேண்டாமா அப்படின்னு கேட்டவர் மாயமாலக்காரனே, யூ ஹிப்போக்ரிட், மாயமாலக்காரனே, சாத்தான் 18 ஆண்டுகளாக கட்டி வைத்திருக்கிற இவளை விடுதலையாக்க வேண்டாமா? இவளும் ஆபிரகாமின், இங்க ஆபிரகாமின் குமார்த்தினா என்ன பெருசா? ஆபிரகாமின் குமார்த்தினா என்ன பெருசுன்னு நீங்க யோசிப்பீங்க. போன வாரம் கூட யார சொன்னாரு? என்னன்னு சொன்னாரு? ஆபிரகாமின். இன்னும் ஆபிரகாம் பெரிய ஆபிரகாம். படிங்க ஆதியாகமம் 24:35 படிங்க. ஜெனிசிஸ் 24:35. ஆமென். கர்த்தர் என் எஜமானாகிய ஆபிரகாமை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாமை குறித்து அவனுடைய அக்கௌண்டன்ட், அவனுடைய கணக்கு வழக்கு பார்க்கிறவரு சொன்ன ரிப்போர்ட் இது. என் கர்த்தர் என் எஜமானை மிகவும் சொல்லுங்க எல்லாரும். நான் இன்னொரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். சோர்ந்து போயிட்டீங்களே. வர்றப்போ இந்த சோர்வு இல்லை, வரப்பெல்லாம் ரைட் கவனிங்க. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு என்னென்ன கொடுத்திருக்காரு? ஆடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன சீமானா இருக்கிறார்னா என்ன தெரியுமா? ரிச்சஸ்ட் மேன், மிகவும் பணக்காரன், மிகவும் ஐஸ்வர்யவான், மிகவும் செல்வந்தர். ஆபிரகாமின் சொத்து பூமி. அவனுடைய குமாரன்னா ஆபிரகாமின் குமாரன் சர்ச் எதிர்க்க உக்கான்னு அம்மா தாயே பிச்சை போடு சர்ச்சு முடிஞ்சவொன்னு இப்படி நின்னுப்பானா? சொல்லுங்க. சர்ச்சு முடிஞ்சிட்டு நீங்க போறப்போ தேடி பார்த்து அந்த அந்த 2 ரூபாய் காயினத்து போட்டு போற மாதிரி அம்மா தாயே என்னப்பானா? சரி, ஆபிரகாமின் குமார்த்தி அந்த அம்மா அந்த பக்கம் இவர் பொண்ணுக்கு எதுவுமே கொடுக்காத விட்டுப்பாரா ஆபிரகாமு? நீ யாரோ போ, எனக்கு தெரியாது அப்படின்ட்டு இந்த கீஞ்ச துணி உங்க அம்மா 2 எடுத்துக்கோ, நான் போடாத 2 செருப்பு கீஞ்சிட்டு இருக்குது அத்த வீட்டுக்காரனுக்கு எடுத்துக்கோ அப்படின்ட்டு குத்தமிச்சுப்பாரா? சொல்லுங்க. ஆபிரகாமன் குமார்த்தி எப்படி இருந்திருப்பார்? 10 ராஜாக்களுக்கு ஆபிரகாம் சமம். நான் சொல்றது புரிஞ்சு, நான் சும்மா சொல்லல. லோத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்களே அந்த 10 ராஜாக்கள். அந்த 10 ராஜாக்களுடைய
சக்தியை காட்டிலும் சொத்தை காட்டிலும் ஆபிரகாமுக்கு அதிகமா இருந்தது. அவங்க சொன்னாங்க, கொள்ளையெல்லாம் நீங்க எடுத்துக்கங்க, மனுஷரை மட்டும் எங்களுக்கு குத்துருங்க. ஆபிரகாம் என்ன சொன்னாரு? செருப்பினுடைய லேசு கூட எனக்கு வேணா போ, நீங்க எல்லாருடைய சொத்தும் எனக்கு இவ்வளவுதான். ஆபிரகாமை நான் சீமானாக்கினேன்னு ராஜாக்கள் நீங்க நினைக்க கூடாது. அதுல ஒருத்தன் வந்தான், உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உம்மோடு இருப்பதாக. கொஞ்சம் அப்பம், கொஞ்சம் திராட்சை ரசம், ஒரு பன்னு, கொஞ்சம் டீ. என்னது சொல்லுங்க? ஒரு பன்னு கொஞ்சம் டீ. கர்த்தர் என்ன பண்ணார்? ஆபிரகாம் என்ன பண்ணான்? தனக்குண்டான எல்லாவற்றிலும் அவனுக்கு என்ன கொடுத்தான்? தசமபாகம் கொடுத்தான். அப்படிப்பட்ட ஆபிரகாமின் குமார்த்தி ஏழ்மையா இருப்பாளா? வறுமையில இருப்பாளா? கஷ்டத்துல இருப்பாளா? அது போக வியாதியில இருப்பாளா? மாட்டாள். அப்போ இந்த ஆபிரகாமின் குமாரத்திக்கு கிடைத்த அற்புதம் அன்னைக்கு உனக்கும் கிடைக்கிறது. சத்தமா சத்தமா விரும்புகிறவர்களுக்கு கிடைக்கிறது, ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு கிடைக்கிறது, விசுவாசிக்கிறவர்களுக்கு கிடைக்கிறது. நீயும் ஆபிரகாமின் குமார்த்தியாய் இருக்கிறார். ஆபிரகாம புடுங்க, அவர் பழைய ஏற்பாட்டாளு, அவரு யூதர்களுக்கு தகப்பன், நமக்கு ஆவிக்குரிய தகப்பன், விசுவாச தகப்பன், அவ்வளவுதான். ஆபிரகாமிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் உன்னை மகனாக தெரிந்து கொண்டு இருக்கிறார். இந்த காலை வேளையிலே உன்னை சந்திக்க அவர் வந்திருக்கிறார். மகளே, உன்னுடைய வேண்டுதல் என்ன? உன் விண்ணப்பம் என்ன? உன் ஜெபம் என்ன? என்னிடத்திலே சொல் என்று வந்திருக்கிறார். உன்னை சந்தித்து அவர் அனுப்புவது நிச்சயம். உன்னை ஆசீர்வதித்து அனுப்புவது நிச்சயம். உன்னை பலப்படுத்தி அனுப்புவது நிச்சயம். உன் கண்ணீரை துடைத்து அனுப்புவது நிச்சயம். உன் காயங்களை கட்டி உன் ரணங்களை ஆற்றி அனுப்புவது நிச்சயம். அவர்கிட்ட வா, மனுஷனை விற்று ஆண்டவரை பிடிச்சுக்கோ, உன் எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த அற்புதம் எங்க நடந்துச்சு? சத்தமா என்னைக்கு நடந்துச்சு? பக்கத்துல இருக்கிறவங்கள கைய பிடிச்சுன்னு சொல்லுங்க. ஓய்வு நாள்ல தேவாலயத்துல சொல்லுங்க. ஓய்வு நாள்ல, ஓய்வு நாள்ல, ஓய்வு நாள்ல. லதா, கொஞ்சம் அந்த அம்மா கைப்பிச்சுன்னு சொல்லு. ஓய்வு நாள்ல தேவாலயத்துல சொல்லு. நீயும் சொல்லு, சொல்லுமா மலர் சொல்லு. ஓய்வு நாள்ல, அது அந்த அம்மாக்கு, அந்த உன் பொண்ணுக்கு மட்டும் சொல்றப்ப, அந்த அம்மாக்கு சொல்லு. ஓய்வு நாள்ல தேவாலயத்துல சொல்லு. எல்லாம் சொல்லுங்க, நான் சொல்றது ஒரு 4 முறை சொல்லுங்க. ஓய்வு நாளில் தேவாலயத்தில் கர்த்தர் உன் தேவையை சந்திக்கிறார். ஓய்வு நாளில் தேவாலயத்தில் கர்த்தர் உன்னை சுகப்படுத்துகிறார். ஓய்வு நாளில் தேவாலயத்தில் கர்த்தர் உன் குறைகளை நிறைவாக்குகிறார். அப்படியே பக்கத்துல இருக்கிற கையை பிடிங்க. நான் இப்ப சொல்ற ஜபத்தை சேர்ந்து அவங்களுக்காக சொல்லுங்க. நீ அவங்களுக்காக சொல்லுங்க, அவங்க உனக்காக சொல்லட்டும். அன்புள்ள ஆண்டவரே, ஓய்வு நாளிலே 18 வருஷமாய் நிமிர முடியாத குனியாய் இருந்தவளை விடுதலையாக்கி அற்புதம் செய்து ஆபிரகாமின் குமார்த்தியாய் மாற்றினீரே. என் அன்பு சகோதரனை, சகோதரியை ஆபிரகாமின் குமார்த்தியாய் மாற்றும்படி வேண்டுதல் செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தி நம்முடைய சுகத்தை, விடுதலையை, உரிமையை, ஆபிரகாமின் குமார்த்தி என்ற உரிமையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.